கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவன் கொடுக்கிற வார்த்தை சங்கீத நூல் புஸ்தகம் 91வது அதிகாரத்திலே 16வது வசனத்தை நமக்கு ஆண்டவர் தருகிறார். என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்கிற வார்த்தை ஆண்டவர் தருகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, ரட்சிப்பு என்பது ஒரு சில இடங்களிலே பாவ மன்னிப்பு என்கிற அர்த்தத்தை குறிக்கிறது. ஒரு சில இடங்களிலே காப்பாற்றுதலை அவனை நான் காப்பாற்றுவேன் என்பதற்கு ரட்சிப்பு என்பதை குறிக்கிறது. நிச்சயமாக இன்றைக்கு கூட நாம் கர்த்தரை சார்ந்து கொள்ளும் போது, கர்த்தரை நம்பும் போது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நம்பும் போது, அவர் இரட்சகர், அவர் தெய்வம், அவர் தேவனுடைய குமாரன், அவர் நமக்காக பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார் என்கிற ஒரு காரியத்தை நாம் நம்பும் போது நமக்கு ஆண்டவர் ரட்சிப்பை காண்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். ரட்சிப்பு என்றால் பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு என்றால் நம்மை காப்பாற்றுகிற காரியம். அதனாலே நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக நமக்கு விரோதமாய் சாத்தான் எந்த விதமான காரியங்களை செய்தாலும், எந்த விதமான காரியங்களிலே அகப்பட அவன் பிரயாசம் எடுத்தாலும், தேவன் நமக்கு அவருடைய ரட்சிப்பை காப்பாற்றுதலை காண்பிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. அதனாலே நிச்சயமாக சத்துருவின் போராட்டங்களுக்கும் சாத்தானுடைய கிரியைகளுக்கும் நாம் பயப்பட வேண்டியதில்லை. நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நிச்சயமாக நமக்கு ரட்சிப்பை காண்பிப்பார். அந்த ரட்சிப்பு நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த ரட்சிப்பினாலே நாம் உயர்த்தப்படுவோம். தேவன் நம்மை நடத்துவாராக. ஆமென்.